அன்அஃபீஷியலாக நம்பாதீங்கடா 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 அப்படின்னு சொன்னேனே, நீங்கள் நம்புனீங்களா? இதனால தான் பிஆர் அக்காவும் பயங்கரமாக வந்து பிஆர் செட் பண்ணி நம்பர் 1 இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி நேற்று ப்ரூவ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து செருப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னெல்லாம் நடந்துருச்சு, யாருக்கு என்னென்ன ஓட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அன்அஃபீஷியலை நம்பினோர் கைவிடப்படுவார் இந்த சீசனில் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ பாட்ஸ் ஓட்டிங் அப்படிங்கிறத வச்சு அன்அஃபீஷியலில் நீங்கள் வந்து உள்ளே எவ்வளோ நாள் ஏற்றிடலாம். ஆனால் அஃபீஷியலை கேட்கும்போது வேற லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மக்கள் வந்து ஏமாறல இந்த வட்டம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, வந்துருச்சு. அதை பிஆர் அக்காவுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ திவ்யா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசிக்கு இந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன். பிக்கல்ஸ் விக்ரமுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் வினோத் அவர்கள் நம்பர் 1 பொசிஷன், 63,000 வாக்குகள் வந்து முதலிடத்தில் இருக்காரு, 28% வாக்குகள். அடுத்த இடத்தில் திவ்யா அவர்கள் இருக்கிறார்கள், 52,000 வாக்குகள். கிட்டத்தட்ட அவருக்கும் வினோத்துக்கும் 11,000 வாக்குகள் வித்தியாசம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 3ஆம் இடத்தில் பாரு வந்து 25,600 வாக்குகள். இதுதான் இங்கே காமெடியே. சரியா? திவ்யாவுக்கும் நம்ம பாருவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 25,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. அடுத்து கமருதீன் பாரு, அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. அரோராவுக்கும் கமருதீனுக்கும் 3,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்தில் அரோரா வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 6ஆம் இடத்தில் விக்ரம் அவர்கள் இருக்கிறார்கள், 14,773 வாக்குகள். அடுத்த இடத்தில் சாண்ட்ரா சபரி இருக்கிறார்கள், 13,350 வாக்குகள். அடுத்து வந்து சாண்ட்ரா 13,149, சுபிக்ஷா 7,000. ஸோ சுபிக்ஷா டைட்டில் டிக்கெட்டு ஃபினால் எடுத்தால் தான் உள்ள, இல்லாட்டி இந்த வாரம் வெளியே அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே வந்து சான்ஸ் இல்லை. ஸோ மேபி அவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இன்னும் சுபிக்ஷாவுக்கு டிடிஎஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. சரி, யாருக்குனாலும் இருக்குது. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். என்னங்க திவ்யாவுக்கு 52,000 வாக்குகளா? என்ன பண்ணிட்டா திவ்யா? ஒன்றுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி வாக்குகள் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா அது அன்அஃபீஷியலில் அப்படி இருக்குது. அஃபீஷியலில் வேறு கதை. சரியா? இப்போ வெளியேற்றம் அப்படிங்கிறது சாண்ட்ராவா சுபிக்ஷாவா இந்த வாரம்? கண்டிப்பாக இந்த வாரம் வந்து 1 தான். 2க்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா கடைசி வாரம் முன்னாடி வந்து 2 பேர் தூக்குவாங்க. ஸோ 1 தூக்குனாலும் 2 தூக்குனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பேர் இருப்பாங்க டாப் 6ல். அப்போ ஒருத்தர் கேஷ் பாக்ஸ் வச்சாலும் 5 பேர். 2 பேர் வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க கேஷ் பாக்ஸே மறந்துட்டாங்க. மேபி இந்த சீசனில் கேஷ் பாக்ஸ் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். எனக்கு ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து இருக்காதுன்னு தான் தோணுது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று இப்போ தூக்கிட்டு இந்த வாரம் சுபிக்ஷாவை தூக்கிட்டு இல்லை சாண்ட்ராவை தூக்கிட்டு அடுத்த வாரம், ஏன்னா சாண்ட்ரா வந்து கேஷ் பாக்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சுபிக்ஷா பண்ணுறாங்களான்னு தெரில. 2 விஷயமும் இருக்குது. ஏன்னா சுபிக்ஷா கஷ்டப்படுற பொண்ணு அப்படிங்கிறதுனால சாண்ட்ரா கூட தூக்கிட்டு இல்லை சபரியை கூட தூக்கிட்டு இந்த வாரம் சபரியை கூட தூக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு ஒரு கேஷ் பாக்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொண்டு வராங்க. நான் அவ்வளோ தூரம் கொண்டு வராங்களா மேக்கர்ஸ்ங்கிறது தெரில. ஏன்னா இதுக்கே ஒரு போல்டான மூவ். கனியை தூக்கி சுபிக்ஷா வந்து வெளியே தூக்குனதெல்லாம் வந்து ரொம்ப போல்டான ஒரு மூவ். அதுக்காக இன்னொரு வாய்ப்பு சேனல்லேருந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக சுபிக்ஷாவுக்கு இந்த வாரம் டிக்கெட் ஃபினால் எடுக்கலன்னா அவுட்டு. சரியா? சாண்ட்ராவும் சபரியில் சாண்ட்ரா அப்புறம் அரோரா இவங்க எல்லாம் வந்து வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்த வாரங்களில். சரி, இப்போ அஃபிஷியலுக்கு வருவோம். இங்கே தான் மேட்ரு. முதல் இடத்தில் வினோத் தான் இருக்கார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த இடத்தில் பாரு இருக்காங்க. 2 பேருக்கும் டஃப் ஃபைட்டு. வினோத்துக்கும் பாருவுக்கும் சரியான டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வினோத்தோடைய ஓட்ஸும் அப்பில் தான் இருக்குது, பாருவோட ஓட்ஸும் அப்பில் தான் இருக்குது அந்த ஷீட்டில். ஸோ அதை பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் இருக்குது. ஓகேவா? அடுத்து 3ஆம் இடம் தான் நீங்கள் வந்து திகைத்து போயிடுவீங்க. கமருதீன் இருக்கார் 3ஆவது இடத்துல. சரிங்களா? அவருக்கும் அப்பில் தான் இருக்குது. அப்போ பிஆர் அக்கா திவ்யா இருங்க வரேன். 4ஆவது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார். என்னடா இது? பிஆர் அக்கா 5ஆவது இடத்துல இருக்கு திவ்யா. கொய்யால இதுக்கு இவ்வளோ அன்அஃபிஷியலில் போட்டு என்னென்ன வேலை பார்க்குறீங்களா டே? மக்களுடைய ஓட்டு சுத்தமாக இல்லை. மக்கள் வந்து பிடிக்கவே இல்லாத ஒருத்திய பேசி பேசி கொல்லி ரத்தம் வருது காதில் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலில் நேற்று ஃபஸ்ட்டாக ஒய்யால் அன்அஃபீஷியலில்
மூஞ்சி மோரையும் பாரு 5வது இடத்துல இருக்குது. விக்கல்ஸ் விக்ரமே வந்து 4வது இடம். இதில் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் டவுனில் தான் இருக்குது, திவ்யாவுக்கும் டவுனில் தான் இருக்குது. அப்போ 3 பேரை போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வினோத்தும் பாரு தான். நான் சொன்ன மாதிரி வினோத் வின்னர், பாரு ரன்னர். இல்லை பாரு வந்து இப்போ அடுத்த 2 வாரம் வினோத்தோடைய வாக்குகளை சரிச்சாங்க அப்படின்னா பாரு வின்னர், வினோத் ரன்னர். இவ்வளோ தான் டைமென்ஷன். இதுக்கு மேலே மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கமருதீனும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுலேருந்து டாப் 5 உங்களுக்கு கிளியராக ஃபில்ட் அவுட் ஆயிடுது. சரியா? திவ்யா கணேஷுக்கு டிக்கெட் டு ஃபினாலே ஒருத்தர் எடுக்கிறான்ல, அவன் வந்துட்டான்னா திவ்யா கணேஷுக்கு ஆட்டம் கிடையாது. ஸோ இதுதான் டாப் 5. வினோத், பாரு, கமருதீன், விக்கல்ஸ் விக்ரம், டிக்கெட் டு ஃபினாலே யார் எடுக்கிறாங்களோ அவங்க. இதுதான் டாப் 5. இதில் சேஞ்சஸ் இனிமேல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ திவ்யாவுக்கு டாப் 5 வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பு. மேபி அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் ஒன்று வரும்ல 98 இது, அதில் தூக்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பிஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். பிஆர் வச்சுட்டு நீ மக்களுடைய மனதை கவர முடியாது அப்படிங்கிறதுக்கு இதற்கு மேல் ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வாக்குகள் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் எப்படிங்க அன்அஃபிஷியல் 2வது இருக்காங்க? அப்போ கனி அன்அஃபிஷியலில் எப்படிங்க 4வது இருந்தாங்க போனோட்டம்? அதே தான், அதே கதை தான். ஆனால் கனிக்காச்சும் ஓட்ஸ் இருந்தது. சரியா? 4ல் அவங்க அஃபிஷியலில் இருந்தாலும் 2-3 இடத்துல திருப்பி டவுன் ஆனாங்க அவங்க, பார்த்தீங்களா? இங்கே அது கூட இல்லை. 2வது இருக்க 5ல் இருக்காங்க அஃபிஷியலில். ஸோ விக்கல்ஸ் விக்ரமே முந்திட்டான், 4வது இடத்துல இருக்கான். கமருதீனுக்கு ஏன் வாக்குகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு விஷயம் தான். ஏன்னா வினோத்துக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கமருதீனுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட்டு. சரியா? அவங்களுடைய விஷயம் இருக்குது. ப்ளஸ் பாருவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் அவங்க கேம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரியா? அதனால் அது வந்திருக்கும். அடுத்து நீங்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கேம் ஆடிட்டு இருக்கான். திவ்யா போட்டு பழக்கம்னா அவனுக்கும். திவ்யா வந்து பிஆர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் இப்போ திவ்யாவோட நிலைமை. அப்போ அந்த டாஸ்க் வச்சது உண்மை தானே? பிஆர் வச்சு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5க்கே எப்போ தான் வர முடிஞ்சிருக்கு. இதில் டைட்டிலு அது இது டேய் நசன்னு பேசி காது வலிக்கி டைட்டில் வாங்க முடியுமாடா? நேற்று நல்ல டாஸ்க்காச்சும் ஒழுங்காக பண்ணாங்க, இல்லாட்டி அவ்வளோதான். டாஸ்க் நல்லா டஃப் கொடுத்தாங்க திவ்யா, மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ அரோரா டாப் 5லே இல்லை, முடிஞ்சு போச்சு. இங்கே 1 2 3 4 5ல் அரோரா காட்டுது பாருங்க, ஒரு வெங்காயம் கிடையாது அரோரா. ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேஷ் பாக்ஸுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அரோராவுக்கு சாண்ட்ராக்கு கேஷ் பாக்ஸ் இருக்குது. சபரியை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி சபரி டிக்கெட் ஃபினால் எடுத்தாங்கன்னா சபரி, கமருதீன், பாரு, வினோத், விக்கல்ஸ் விக்ரம், இதுதான் டாப் 5. சரியா? ஸோ எனக்கு வந்து தோணுது இப்படி தான். ஸோ ஒரே ஒரு பெண்மணி தான் வருவாங்க. ஆனால் வைல்டு கார்டில் ஒருத்தவங்களை புஷ் பண்ணுவாங்க. அதனால் டாப் 5க்குள்ளே திவ்யாவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் நம்ம பாரதியும் பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யாவுடைய கேமை டீகோட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் சும்மா உரிச்சு தள்ளிட்டாங்க. இந்த கமருதீன் இந்த மேலே காக்கா போயிடுச்சு ஆகி போயிடுச்சுன்னால அந்த வார்த்தையை விட்டுட்டு அவளை கொடுத்துட்டா அவளுக்கு. ஸோ அதனால் எடுத்துக்கிறாங்க. வினோத்தும் அதே மாதிரி தான் வார்த்தையை விட்டுறாரு. அதனால தான் பின் பண்ணி அவள் எடுத்துக்கிறா. நேராக வச்சு பேசினா பாயிண்ட்டாக அவள் பேசவே முடியாது அவளால். ஸோ அவள் நம்மகிட்ட இருக்கிற அந்த புல் பண்ணி ட்ரிகர் பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து தான் அவள் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. ப்ளஸ் நல்லா நீ புரிஞ்சுக்கணும், அவருடைய கேம் வந்து அது வந்து அப்படி தான் வேணாம். அவள் ஃபுல்லாக இந்த மாதிரி நெகட்டிவாக இவங்கள ஃப்ரேம் பண்ணி அவள் வந்து அதில் லைம்லைட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத புட்டு வச்சுட்டாங்க.